பப்ளிஷர்ஸு நீங்கள் போகிறீங்கனாலும் இந்த இந்த செயினை கம்ப்ளீட் பண்ணுறாங்கல்ல, பப்ளிஷ் பண்ணிட்டு விட்டுறாங்களா, பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறமும் அடுத்த மார்க்கெட்ஸ்க்கு எடுத்துகிட்டு போக முயற்சி எடுக்கிறாங்களா, அந்த ஆஸ்பெக்டும் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா நீங்கள் போகணுன்னு நினைக்கிறீங்க, வேறு லாங்குவேஜ்லாம் போகணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆத்தர். பப்ளிஷருக்கு அந்த கெப்பாசிட்டியும் அந்த மோட்டிவேஷனும் இருக்கா? அதான் நான் சொன்ன மாதிரி ஃபார்மாலிட்டியை நீங்கள் வந்து காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. புக்கு இருக்குன்னா அதுக்கு ஐஎஸ்பிஎன் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், எல்லாமே உங்களுக்கு ரெடியாக இருக்கணும். அந்த ஃபார்மாலிட்டியில் நீங்கள் எங்கேயுமே வந்து இது பண்ணக்கூடாது. இது வந்து அன்ஆர்கனைஸ்டாக இருக்க இண்டஸ்ட்ரின்னு நான் அடிக்கடி ரிப்பீட் பண்ணேன். ரீசன் என்னென்னா, அந்த ஃபார்மாலிட்டி வந்து குறையுது. இப்போ அவர் சொல்கிற பாயிண்ட்டு கரெக்டான பாயிண்ட் தான். ஆத்தர் வந்து அவர் தானே பேஸு, அதை வச்சு தான் இந்த பிஸ்னஸே பில்ட் ஆகுது. அவருக்கு வர வேண்டிய பர்சன்டேஜ் வரல அப்படிங்கிறது அதான் கிரவுண்ட் ரியாலிட்டியாக இருக்குது. வணக்கம். இப்போது காப்புரிமை மேலாளர்களும் தமிழ் நூல்களுக்கான உலகளாவிய காப்புரிமை வாய்ப்புகளும் என்ற தலைப்பில் உரையாற்ற ஐலசா டெக்னாலஜிஸை சேர்ந்த திரு இளங்கோவன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வந்திருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு கொடுத்த தலைப்பு வந்து காப்புரிமை மேலாளர்களும் தமிழ் நூல்களுக்கான உலகளாவிய வர்த்தக வாய்ப்புகளும், இதுதான். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்லி நான் வந்து மனுஷபுத்திரா சார், டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் லைப்ரரிஸ், அவங்கள தேங்க் பண்ணிக்க விரும்புகிறேன். ஸோ இந்த டாபிக் வந்து 2 பார்ட்டாக இருக்குது. ரைட்ஸ் மேனேஜர்ஸ் அண்ட் குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் தமிழ் லிட்ரேச்சர். இந்த டாப்பிக்லேயே 2 பாகம் இருக்குது. நம்ம ஓவர் த ப்ரெசன்டேஷன் நான் வந்து 2மா பிரித்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, நம்ம காப்பி ரைட்ஸ், இந்த ரைட்ஸ் ட்ரேட், இன்டர்நேஷ்னல் ட்ரேட், இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்லி பப்ளிஷிங் ஈகோசிஸ்டம், அதாவது இப்போ நம்ம எந்த ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்துட்டோம்னாலும் அதுக்குன்னு ஒரு ஈகோசிஸ்டம் இருக்குது. இப்போ நம்ம ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி எடுத்துட்டோம்னா அதுக்கு ஒரு ஈகோசிஸ்டம் இருக்குது. வேறு ஃபேஷன் இண்டஸ்ட்ரி எடுத்துட்டோம்னா அதுக்கான ஒரு ஈகோசிஸ்டம் இருக்குது. பப்ளிஷிங்லேயும் ஒரு ஈகோசிஸ்டம் இருக்குது. இப்போ நம்ம சென்னை புக் ஃபேர் எத்தனை பேர் போயிருக்கீங்க? ஓகே, கிட்டத்தட்ட எல்லோரும் போயிருக்கீங்க. அங்கே நம்ம ஆயிரக்கணக்கான புக்ஸை பார்க்குறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு புக் அப்படின்னு நம்ம பார்க்குறோன்னா, அந்த புக்கு வந்து ஃபைனல் அவுட்புட். ஆனால் அந்த புக்கு பின்னாடி பல இண்டஸ்ட்ரீஸ் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு பின்னாடி ஒரு ஈகோசிஸ்டம் இருக்குது. ஒரு கார் நம்ம பார்க்குறோன்னா ஜஸ்ட் அந்த கார் மட்டும் இல்லை, அந்த கார் பின்னாடி ஒரு பெரிய ஈகோசிஸ்டம் இருக்குது. ஸோ பப்ளிஷிங் ஈகோசிஸ்டமில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதோட ஃபஸ்ட்டு பேஸ் வந்து ஆத்தர்ஸ். அவங்க தான் வந்து கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணுறாங்க. ஆத்தர்ஸ் இருக்காங்க, பப்ளிஷர்ஸ், சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், லிட்டரரி ஏஜென்ட்ஸ், பப்ளிஷர் அசோசியேஷன்ஸ், புக் செல்லர்ஸ், ட்ரேடர்ஸ், பிரிண்டர்ஸ், டெக்னாலஜி கம்பெனிஸ், ரைட்ஸ் மேனேஜர்ஸ், கவர்மெண்ட் ஏஜென்சிஸ், இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம டெக்ஸ்ட் புக் கார்பரேஷன் இருக்குது, அது ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சி. புக் செல்லர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ், நம்ம புக் ஃபேரில் பார்க்குற நிறைய பேர் புக் செல்லர்ஸாக இருக்காங்க. பப்ளிஷர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல பிளேயர்ஸ்லாம் சேர்ந்தது தான் பப்ளிஷிங் ஈகோசிஸ்டம். ஸோ அந்த ஈகோசிஸ்டமில் ரைட்ஸ் மேனேஜரும் ஒரு பங்கு இருக்குது அவங்களுக்கு. ஸோ அந்த ரைட்ஸ் மேனேஜரோட ரோல்ஸ், அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட வேலை என்ன, இந்த பெரிய செயினில் அவங்களோட வேலை என்ன அப்படிங்கிறது டீட்டெயில்டாக பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் நம்ம புக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான அந்த ப்ராசஸ் என்ன, அந்த செயினில் அது எங்கே இருக்குது, என்னென்ன ப்ராசஸ் அப்படிங்கிறதும் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட். ஓகே, ஸோ ரைட்ஸ் மேனேஜர்னு சொல்லும்போது இப்போ மார்க்கெட்டிங் மேனேஜர்னு இருக்காங்க. இப்போ இல்லை ஆஃபீஸில் ஒரு மேனேஜர் இருக்காங்கன்னா அவங்க என்ன டே டு டே ரோல் என்ன இருக்கும்? ஒரு ஆஃபீஸ் மேனேஜர் இருக்காருன்னா என்ன இருக்கும் ரோல்? ஆஃபீஸில் நடக்கிற டே டு டே அஜெண்டா என்னவோ அதை வந்து அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க. இல்லை வந்து ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜர் இருக்காங்கன்னா ஒரு கம்பெனியோட மார்க்கெட்டிங் விஷயம்லாம் அவர் மேனேஜ் பண்ணுவார். ரைட்ஸ் மேனேஜரோட ப்ரைமரி ஒரு மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னா காப்பிரைட் மேனேஜ்மெண்ட். இதுதான் காப்பிரைட்னா. ஃபஸ்ட் என்னென்னு பார்த்துருவோம். காப்பிரைட்னா இது வந்து ஒரு ஃபார்மல் டெஃபினேஷன் மாதிரி. யூஎஸோட காப்பிரைட் ஆஃபீஸ் வந்து இதை வந்து டிஃபைன் பண்ணுறாங்க. பட் டேஞ்சிபிளான ஒரு விஷயம் இருக்குது. டேஞ்சிபிள்னால் இப்போ உங்களுக்கு சிந்தனையில் ஒன்று இருக்கலாம், ஒரு ஐடியா, ஒரு ட்ராயிங், நம்ம வந்து இந்த ஐடியாவுக்கு வந்து நம்ம இப்படி ட்ராயிங் பண்ணலான்னு சிந்தனையில் இருக்குது. ஆனால் அதுவே நீங்கள் ஒரு ட்ராயிங்காக பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு வடிவம் வந்துடுது. வடிவம் வர்றது தான் டேஞ்சிபிள். டேஞ்சிபிளாக ஒன்று வந்துருச்சுனாவே அது வந்து காப்பிரைட்டுக்குரியது. இப்போ நீங்கள் வந்து மைண்டில் ஒரு மியூசிக்கில் ஒரு தாளம் வந்து யோசிச்சுருக்கலாம். அதுவே ஒரு தாளமாக நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி ஒரு மியூசிக்காக மாற்றிட்டிங்கன்னா அது வந்து காப்பிரைட்டுக்குரியது. அதே மாதிரி தான் ஆத்தரும். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்டோரி, நாவல் எழுதலான்ட்டு ஒரு ஐடியா இருக்கலாம், ஷார்ட் ஸ்டோரி இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். அது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாவாக இருக்கும் மனசுக்குள்ளார. அதை நீங்கள் வந்து ஒரு ஃபார்மேட்டாக கொண்டு வந்துட்டீங்க, டேஞ்சிபிள், அதாவது வெளிப்பட விஷுவலாக வந்துருச்சு, ஒரு வடிவம் வந்துருச்சுன்னா அது வந்து காப்பிரைட்டுக்குரியது. யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த காப்பிரைட் வந்து சொந்தம் அப்படிங்கிற மாதிரி.
ஸோ அதுதான் காப்பிரைட். இந்த காப்பிரைட்டு சம்மந்தமாக அதோட பரிவர்த்தனை இந்த காப்பிரைட் யார் கையில் மாறுது, அது எந்த லாங்குவேஜுக்கு மாறுது, இது ஒரு பெரிய செயின். ஒன்ஸ் ஒரு கண்டென்ட் கிரியேட் ஆகிடுச்சுன்னா அதுக்கு பல டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும் அதை சுற்றி. அது வந்து இப்போ நீங்கள் ஒரு கதை எழுதியிருக்கீங்கன்னா அது வந்து மூவியாக மாறலாம், ஒரு கதை எழுதியிருக்கீங்கன்னா அது வந்து ஆடியோ புக்காக மாறும், கதை எழுதியிருக்கீங்கன்னா அது வந்து கிராஃபிக் நாவலாக மாறும், கதை எழுதியிருக்கீங்கன்னா அதை பேஸ் பண்ணி இன்னொரு கதையாக வரலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கதையை சுற்றி நிறைய விஷயங்கள் நடக்கும். இது எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கிற இந்த காப்பிரைட் பேஸ் பண்ணி தான் இது எல்லாமே நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஓகே, இதுதான் நான் சொன்னது. இப்போ உங்ககிட்ட ஒரு காப்பிரைட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களில் யாரோ ஒருத்தவங்க ஒரு ஷார்ட் ஸ்டோரி எழுதியிருக்கீங்க, இல்லை ஒரு நாவல் எழுதியிருக்கீங்க அப்படின்னா அதை வச்சு நீங்கள் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது ரீப்ரொடியூஸ் பண்ணலாம், இன்னொரு காப்பி நீங்கள் போடலாம். அந்த ரைட் உங்ககிட்ட இருக்குது. பப்ளிஷ் பண்ணலாம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம், நீங்களே வந்து பப்ளிஷும் பண்ணலாம். இந்த ஒரு கதையை வந்து நானே பப்ளிஷ் பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்கள் வந்து மக்களுக்கு இடையில் சொல்லலாம், இது ஒரு நாவல் வந்திருக்கு புதுசாக, எல்லோரும் வாங்கி படிங்க அப்படின்ட்டு. இல்லை நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம், இது ஒரு ரைட்டு. இன்னொன்று, இப்போ நீங்கள் ஒரு கதை தமிழில் எழுதியிருக்கீங்க இல்லை இங்கிலீஷில் எழுதியிருக்கீங்கன்னா அதை நீங்கள் வேறு மொழிக்கு மொழிபெயர்க்கலாம், இந்த ரைட்டும் உங்ககிட்ட இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து வேறு ஃபார்மேட்ஸுக்கு அடாப்ட் பண்ணுறது. இப்போ நிறைய மூவிஸ்லாம் பேஸ்ட் ஆன் நாவல்ஸ் நிறைய வருது. இதெல்லாம் இப்போ அசுரன் படம், அதுக்கு முன்னாடி வந்த படம்லாம் வந்து நாவல்ஸ்லேருந்து வந்தது. ஸோ அந்த ஆத்தர்கிட்ட ஒரு காப்பிரைட் இருக்குது, அதை வந்து ஒரு மூவிக்கும் அந்த ரைட்டு கொடுத்துருக்காரு. ஸோ இது வந்து ஒரு ஸ்டெப். நெக்ஸ்ட்டு வந்து லைசன்சிங் டு அதர்ஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பேசிக் லிஸ்ட் தான். இன்னும் நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி ஏஐ பாசிபிலிட்டிஸில் இன்னுமே நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட், இப்போ ஒரு கிரிட்டிக்கலான கொஷின். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆத்தர் இல்லை வந்து ஒரு ஆர்டிஸ்ட்னு வச்சுப்போமே, உங்களுக்கு வந்து என்ன இருக்கும், நிறைய புது புது படைப்புகள் கொண்டு வரணும் தான் உங்களோட எண்ணம் இருக்கும். உங்களோட சிந்தனை ஃபுல்லாக அதில் தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து நெக்ஸ்ட் அது மார்க்கெட் எடுத்துகிட்டு போகணும், பப்ளிஷ் பண்ணணும், வேறு லாங்குவேஜஸில் செல் பண்ணணும், பிஸ்னஸ் பண்ணணும். பேசிக்கலாக நீங்கள் எதுக்கு க்ரியேட் பண்ணுறீங்க, ஒன்று பேஷனுக்காக பண்ணுறீங்க. பேஷன் மட்டுமே நம்பி இருந்தால் வராது, அது பேஸ் பண்ணி ரெவன்யூவும் வரணும், அப்போ தான் நீங்கள் சஸ்டெயின் ஆவீங்க. ஸோ இப்போ க்ரியேட்டர்ஸாக நீங்கள் வந்து ஒரு நாவல் எழுதியிருக்கீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து அடுத்து இந்த க்ரியேட் பண்ணதுக்கு அடுத்து இருக்க ப்ராசஸ், ரெவன்யூ ப்ராசஸ்ஸு, இப்போ மார்க்கெட்டிங், இதெல்லாம் உங்கள் கவனம் போடுவீங்களா, இல்லை அடுத்து இன்னொரு க்ரியேஷன் பண்ணுறதுல உங்களுக்கு கவனம் போடுவீங்களா? ஒரு க்ரியேட்டராக சொல்லுங்கள். அடுத்து க்ரியேஷன் பண்ணுறதுல தான் உங்களோட சிந்தனை இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு க்ரியேட்டிவ் மைண்ட் இருக்குது. ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து பெட்டராக ஆர்ட் பண்ணுறதுல தான் அவரோட மைண்ட் இருக்கும். அவர் வந்து நீங்கள் வந்து புக் ஃபேரில் போயிட்டு செல் பண்ணுங்கள், மார்க்கெட்டிங் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் வந்து காப்பிரைட் நெகோஷியேட் பண்ணுங்கள், அதெல்லாம் பண்ணால் அது வராது. ஸோ கிரியேட்டர்ஸ் ஷுட் ஃபோக்கஸ் ஆன் கிரியேட்டிங் மோர். ஸோ இதுக்கு அடுத்து தான் இந்த பப்ளிஷிங் இக்கோசிஸ்டமில் நான் சொன்ன மாதிரி ஆத்தருக்கு அடுத்து யார் இருக்கான்னா ரைட்ஸ் மேனேஜர்ஸ், பப்ளிஷர்ஸ், இவங்கெல்லாம் வருவாங்க. அந்த ஒன்ஸ் காப்பிரைட் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சுன்னா அந்த காப்பிரைட்டை எடுத்து அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஓகே, ஜென்ரலாக நடக்கிறது என்னென்னா, இப்போ க்ரியேட்டர், நீங்கள் ஆத்தர்னு வச்சுக்கலாம், இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறவங்க எந்த க்ரியேட்டராக வேணால் இருக்கலாம், ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆத்தராக இருக்கலாம், மியூசிக் சிங்கராக இருக்கலாம், யார் வேணால் இருக்கலாம். ஸோ அந்த க்ரியேட்டர் ஒன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டாரு, அந்த காப்பிரைட் அவர்கிட்ட இருக்குது. இப்போ இதை வந்து நீங்கள் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகணும், அப்போ தான் அது வந்து ரெவன்யூவாக மாறும். ஒரு நாவல் எழுதியிருக்கீங்கன்னா அது பப்ளிஷ் பண்ணிங்கன்னா தான் செல்லாகும், உங்களுக்கு ரெவன்யூ வரும். ஸோ நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கிரியேட்டரும் அவங்களுக்கு வந்து ஒரு ஏஜென்ட் இருப்பாங்க. நார்மலாக நம்ம ஊரில் ஏஜென்ட்டுங்கிற வார்த்தைக்கு வேறு மீனிங் கொடுத்து அதை வந்து ஒரு மாதிரி மட்டுப்படுத்தி வச்சுட்டாங்க. ஆனால் ஒரு கிரியேட்டர் வந்து அவரே போய் எல்லாரையும் தேடி பிடிச்சி நமக்கான பப்ளிஷர் யார் அவங்கன்னு தேடுறது அவரோட வேலையே கிடையாது. அதுக்கு தான் மிடில் ஏஜென்ட்ஸ்னு ஒன்று இருப்பாங்க. இது வந்து யூரோப்லேயும் யூஎஸ் இந்த மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ரொம்ப வெல் மெச்சூர்டு சிஸ்டம். நம்ம ஊரில் ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு சிஸ்டமே இங்கே இல்லை. அதனால் கிரியேட்டரே போய் ஒரு பப்ளிஷரை தேடணும், கிரியேட்டரே போய் ஒரு இது பண்ணணும். இப்போ நீங்கள் மூவிஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கதை எழுதியிருப்பாங்க, டேரக்டரே தான் கதை எழுதியிருப்பார், அவரே போய் பப்ளிஷிங் ப்ரொடக்ஷன் ஹவுஸை பார்ப்பார், இந்த மாதிரி அவரே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த ஏஜென்ட்டுங்கிற சிஸ்டமே நம்ம பைபாஸ் பண்ணி டேரெக்டாக பப்ளிஷ்கிட்ட போகிறோம். இது பொதுவாக வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ன்ட்டு இல்லை, நார்மலாகவே நம்ம இருக்கிற குளோபல் சவுத்துன்னு சொல்கிற இந்த தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரிஸ், இந்தியா, நம்ம ஏஷியன் கண்ட்ரிஸ், சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி நடக்குது. ஏஜென்ட் சிஸ்டம் வந்து கிடையாது. ஸோ ஏஜென்ட்டுன்னு ஒருத்தர் நடுவில் இருந்தார்னா அவர் உங்களுக்காக பேசுவார். ஏஜென்ட்டோட மீனிங்கே என்னென்னா ஒரு விஷயத்தை இன்னொரு ஸ்டேஜுக்கு நகர்த்துறது, அதுதான் ஏஜென்ட்டோட மீனிங். ஸோ இப்போ நீங்கள் ஒரு கிரியேட்டராக ஒன்று பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும் இல்லையா? நான் சூப்பராக ஒரு கதை எழுதிட்டேன்னு நாமளே வீட்டுக்குள்ளே வச்சுக்கூடாது, அது வந்து அடுத்து எடுத்துகிட்டு போகணும்.
ஸோ அதுக்கு ஏஜென்ட்டுங்கிற ஒரு சிஸ்டம் வெஸ்ட்டில் வந்து ரொம்ப வெல் மெச்சூர்டு சிஸ்டம். நமக்கு இப்போ தான் அது வந்து க்ரோ ஆகிட்டு வருது அந்த ஒரு சிஸ்டம். ஸோ லாஸ்ட் 2 இயர்ஸாக சேம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் லைப்ரரிஸ் லிட்ரரி ஏஜென்ட்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்தியிருக்காங்க. எதுக்குன்னா நம்ம ஊரில் எவ்வளோ ஆத்தர்ஸ் எவ்வளோ இருக்காங்க. இப்போ நான் ப்ரெசன்டேஷன் போகும்போது சொல்கிறேன், எவ்வளோ சின்ன சின்ன கண்ட்ரீஸ்லாம் எவ்வளோ பப்ளிகேஷன் கொண்டு வராங்க, எவ்வளோ நாவல்ஸ் கொண்டு வராங்க. இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர்ஸில் போய் பார்த்தீங்கன்னா நம்மளோட 1/10 10ல் 1 பங்கு தான் இருக்கும் அவங்க பாப்புலேஷன். ஆனால் அவங்க கொண்டு வர நாவல்ஸோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்கும். ரீசன் என்னென்னா கிரியேட்டர்ஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த க்ரியேஷனை 10 மடங்காக 20 மடங்காக பெருக்குவாங்க. இந்த ஏஜென்ட்ஸ் தான் அதை வந்து எடுத்துகிட்டு போய் நிறைய பேர்கிட்ட பேசுகிறது, வேறு சில பப்ளிஷர்ஸ்கிட்ட எடுத்து சொல்லி அதை வந்து பிஸ்னஸாக மாற்றுவாங்க. அப்படி வரும். நான் லேட்டஸ்ட் ஸ்லைட்ஸில் சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஒரு கிரியேட்டர் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான ஒரு ஸ்டெப். ஸோ க்ரியேஷன் பண்ணதுக்கப்புறம் காப்பிரைட் வந்துடுது. அந்த காப்பிரைட்டை வந்து நெக்ஸ்ட்டு பப்ளிஷர்கிட்ட கொண்டு போகிறாங்க. நெக்ஸ்ட் ஓகே, இப்போ கிரியேட்டர் நீங்கள் எழுதி முடிச்சிட்டிங்க நாவல், ஒரு பப்ளிஷர்கிட்ட இப்போ கொண்டு போயிட்டீங்க. பப்ளிஷர்கிட்ட இப்போ நீங்கள் என்னெல்லாம் சொல்லுவீங்க? ஃபஸ்ட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணப்போ எல்லா ரைட்டுமே உங்கள்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் தான் அதோட கண்டென்ட் ஓனர். நீங்கள் அதை நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அதை வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணலாம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம், ட்ரான்ஸ்லேஷன் என்ன வேணால் பண்ணலாம். எல்லா ரைட்ஸும் உங்கள்கிட்ட இருந்தது. இப்போ நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக பப்ளிஷர்கிட்ட பேசுகிறீங்க. பப்ளிஷர்கிட்ட நீங்கள் என்னெல்லாம் வந்து பேசி நெகோஷியேட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் பப்ளிஷருக்கு வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணிக்கோங்கன்னு ஒரு ரைட்ஸை கொடுத்துடலாம். அந்த ரைட்ஸை வந்து நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துடலாம். டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கோங்கன்ட்டு ஒரு ரைட்ஸை கொடுத்துடலாம். மார்க்கெட் பண்ணுங்கள், செல் பண்ணுங்கள், எல்லாத்தையும் கொடுத்துடலாம். அப்புறம் எந்த லாங்குவேஜுக்கு நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஒரு ரைட்ஸ் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் யாரோ ஒருத்தர் வந்து தமிழில் ஒரு நாவல் நல்ல நாவல் எழுதிட்டீங்க அப்படின்னா, ஒரு பப்ளிஷர்கிட்ட பார்த்து நீங்கள் வந்து இந்த தமிழ் நாவலை என்னோடய தமிழ் நாவலை நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணிக்கலாம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். தமிழ் லாங்குவேஜில் மட்டும் தமிழ்நாடுக்குள்ளார இல்லை இந்தியாவுக்குள்ளார அந்த மாதிரி நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலாம். அந்த ரைட்ஸ் நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படிங்கிறது தான் அந்த பப்ளிஷர் கூட பண்ணுற ரைட்ஸ். ஆத்தரும் பப்ளிஷரும் பண்ணிக்கிறதுக்கான ரைட்ஸ். ஸோ இதில் வந்து எந்த லாங்குவேஜுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, என்ன ஜாகிரஃபி கொடுக்குறீங்க, நெக்ஸ்ட்டு டேர்ம் எவ்வளோ வருஷத்துக்கு கொடுக்குறீங்க. 5 வருஷம் நீங்கள் வந்து என்னோடய நாவலை வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணலாம் அப்படிங்கிற டேர்ம் எவ்வளோ வருஷம் கொடுக்குறீங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் ரெனியூவல் பண்ணலாமா, வேறு என்னென்ன ரைட்ஸ்லாம் கொடுக்குறீங்க. நான் வந்து என்னோடய மேனுஸ்கிரிப்ட் உங்ககிட்ட கொடுத்துருவேன். ராயல்ட்டிஸ் எனக்கு எவ்வளோ வரணும் பர்சன்டேஜ். இப்போ சேல்ஸ் வந்து 1000 காப்பி விற்கிது அப்படின்னா அதில் ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து 10,000 வருது அந்த சேல்ஸில் அப்படின்னா அதுலேருந்து எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ். அதே வந்து பிரிண்ட் புக்காக போச்சுன்னா எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ், இ புக்காக போச்சுன்னா எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ், ஆடியோ புக்காக போச்சுன்னா எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ். இது எல்லாமே வந்து நீங்கள் அடுத்த கட்டம் பப்ளிஷர்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போடும்போது இந்த ரைட்ஸ் எல்லாம் இந்த டிஃபினேஷனோட நீங்கள் பண்ணிடணும். பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ப்ராசஸ் ஃபார்முலா செட் ஆகுது. ஜென்ரலாக நம்ம இன்ஃபார்மல் யூஸ் கேஸில் என்ன பண்ணுறோன்னா, ஜென்ரலாக அடிச்சுட்டு நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் பார்த்து கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபார்மலாக இருக்கும். பட் ஃபார்மல் ப்ரொசீஜரில் நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா இன்டர்நேஷ்னலில் அடுத்து நீங்கள் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போகும்போது இந்த டாக்குமெண்டேஷன்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்ஸ் ரிவர்ஷன், ஒரு வேளை வந்து சம் ப்ராப்ளம் ஏதோ ஒன்று ஆகுது, பப்ளிஷர் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாரு, இல்லை நீங்கள் வந்து ஏதோ மிஸ்யூஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வந்து உங்களோட ஓன் கண்டென்ட் இல்லாமல் வேறு எங்கேருந்தோ சம் பிளேகரிசமோ இல்லை காப்பிரைட் வயலேஷன் பண்ணியிருக்கீங்கன்னா பப்ளிஷர் உங்களை நெகேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ரைட்ஸ் ரிவர்ஷன் பண்ணுறதுக்கு இருக்குது. சப்சிடரி ரைட்ஸ் தான் வந்து மூவிஸ், வேறு வெப் சீரிஸ் இந்த மாதிரி போகிறதுக்கான இது. ஸோ இந்த மாதிரி ஒன்ஸ் நீங்கள் ரைட்ஸை வந்து எப்படி வேணால் நீங்கள் நெகோஷியேட் பண்ணிக்கலாம். அது உங்களோட அந்த கண்டென்ட் கிரியேட்டரோட விஷ். ஓகே, இப்போ வந்து ஜென்ரலாக இப்போ டாபிக் உள்ளார வரணுன்னா ரைட்ஸ் மேனேஜர்ஸுங்கிறவங்க ஜென்ரலாக அவங்க ஃப்ரீலான்சராகவோ இல்லை தனியாக ஒரு இண்டிவிஜுவலாகவே இருக்க மாட்டாங்க. அவங்க ஒரு பப்ளிஷிங் கம்பெனியில் ஒரு சேலரிடு எம்ப்ளாயியாக மோஸ்ட்லி இருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு பப்ளிஷர் எடுத்துப்போம், பப்ளிஷர் விகடன் ஒன்று எடுத்துப்போம். இப்போ நம்ம வந்து நிறைய ஆத்தர்ஸ் அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு வருவாங்க. நிறைய பேர் பப்ளிஷ் இந்த மாதிரி கிராண்ட் என்னென்னலாம் ரைட்ஸ் கிராண்ட் பண்ணுறாங்க அக்ரிமெண்ட் போட்டு இருப்பாங்க. ஸோ விகடனில் வந்து ஒரு ரைட்ஸ் மேனேஜர் இருப்பார். அந்த ரைட்ஸ் மேனேஜர் வந்து ஒரு ஆத்தர் கூடயும் என்னென்ன பர்சன்டேஜில் என்னென்ன அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், எந்த அக்ரிமெண்ட் எப்போ எக்ஸ்பயர் ஆகுது, எது எப்போ ரிவைவ் பண்ணணும், எதுக்கு எந்தெந்த லாங்குவேஜ் மட்டும் போட்டிருக்கோம், எந்த ஜாகிரஃபி போட்டிருக்கோன்ட்டு ஒரு ஃபார்முலான பக்காவான ரெக்கார்டு வச்சுருப்பார். அதுதான் ரைட்ஸ் மேனேஜரோட ரோல் அங்கே. ஸோ ஒரு ரைட்ஸ் மேனேஜர் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் ஆல் ட்ரான்ஸ்லேஷன், ஆடியோ புக், ஃபில்ம்ஸு, என்னென்ன கண்டென்ட்லாம் இருக்கோ அதுக்கெல்லாம் என்னென்ன ஸ்டேஜில் எப்படி இருக்குது, என்னென்ன ஆப்ளிகேஷன் இருக்குது, என்னென்ன கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷன் இருக்குது, இதெல்லாம் இருக்கும்.
ஸோ எப்போ எக்ஸ்பயர் ஆகுது, இந்த மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து அந்த ரைட்ஸ் மேனேஜர் தான் வந்து ஹோல்ட் பண்ணிட்டுருப்பார். இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போயாச்சு, கண்டென்ட் க்ரியேட் பண்ணியாச்சு, பப்ளிஷர்கிட்டையும் போயாச்சு. பப்ளிஷிங் கம்பெனியில் இப்போ ரைட்ஸ் மேனேஜர் வந்து கம்ப்ளீட்டாக இதை வந்து மேனேஜ் பண்ணிட்டு வர்றார், ஓவராலாக அதை வந்து இது பண்ணிட்டு வர்றார். இப்போ ஓவரால் இதோட நோக்கம் என்ன, இந்த இவ்வளோ பண்ணுறோம் இல்லையா, இதோட நோக்கம் என்னது? ரெவன்யூ கொண்டு வரணும், பப்ளிஷருக்கும் ரெவன்யூ வரணும், அதிலிருந்து ஆத்தருக்கும் கிரியேட்டருக்கும் ரெவன்யூ போகணும், இதுதான். ஸோ இப்போ இந்த ரைட்ஸ் மேனேஜரோட நெக்ஸ்ட்டு இது மேனேஜ் பண்ணுறது மட்டும் வேலை இல்லை, இது ஒரு எக்ஸலில் நீட்டாக மேனேஜ் பண்ணிடலாம், என்னென்ன வருது அப்படிங்கிறது சும்மா நோட் பண்ணி வைக்கிறது தான். இதுக்கு அடுத்து அவரோட ஒர்க் என்னென்னா, இப்போ எங்கள் பப்ளிஷரில் இப்போ விகடன் தான் பப்ளிஷர்னால் எங்ககிட்ட இந்த டைட்டில்லாம் இவ்வளோ டைட்டில் இருக்குது, இந்த டைட்டில்லாம் வந்து நாங்கள் இந்த மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற பிளானும் அவர் தான் பண்ணணும். ஸோ இந்த டைட்டில்லாம் இருக்குது, இந்த டைட்டில் வந்து இந்த ஜானர் இந்த வகையில் இருக்குது, சில்ட்ரன் புக்காக இருக்கலாம், நாவலாக இருக்கலாம், ஷார்ட் ஸ்டோரியாக இருக்கலாம், இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். இப்போ அதை வந்து அடுத்த கட்டம் எப்படி எடுத்துகிட்டு போக போகிறோம், எப்படி வந்து மார்க்கெட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கேட்லாக் ரெடி பண்ணுவார். ஃபஸ்ட்டு கேட்லாக் தான் ரைட்ஸ் கேட்லாக்னு சொல்லுவாங்க. இந்த ரைட்ஸ் கேட்லாக் தான் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன போகிறீங்களோ அதுக்கு யூஸ் பண்ணுற டாக்குமெண்ட் மாதிரி கேட்லாக். ஓகே, நெக்ஸ்ட்டு. ஓகே, இப்போ ரைட்ஸ் மேனேஜர் வந்து வந்த புக்ஸ் எல்லாம் கரெக்டாக நோட் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணி ஒரு பப்ளிஷர்கிட்ட இந்த புக்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையும் இது பண்ணிட்டார், டாக்குமெண்ட் பண்ணியிருக்காருன்னு வச்சுப்போமே. இப்போ வந்து நெக்ஸ்ட் என்னது, நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துகிட்டு போகணும். இதை அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறது தான். உங்களில் எவ்வளோ பேர் வந்து சென்னை இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர் வந்து அட்டன் வந்தீங்க? ஓகே, சென்னை இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர் வந்து எதுக்கானது? நார்மல் சென்னை புக் ஃபேர் 45 இயர் ப்ளஸ் நடந்துகிட்டு இருக்குது. சென்னை இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர் ஏன் நடக்குதுன்னு யாருக்காவது ஐடியா இருக்கா? என்ன வித்தியாசம் ரெண்டுத்துக்கும்? ஓகே 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 பேசிக்கலாக சென்னை புக் ஃபேருங்கிறது ஒரு ரீட்டைல் புக் ஃபேர், சேல்ஸ் புக் ஃபேர். பப்ளிஷர் வராங்க, காப்பி நிறைய பிரிண்ட் பண்ணிட்டு வராங்க, உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, சேல்ஸ் ஆகுது. இது வந்து சேல்ஸ் புக் ஃபேர், சென்னை புக் ஃபேர். அதுதான் இது வரைக்கும் இருந்துச்சு. B2C புக் ஃபேர், சென்னை புக் ஃபேருங்கிறது B2C புக் ஃபேர். சென்னை இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர் வந்து B2B, பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். இப்போ விகடன் வந்து உங்கள் கன்சியூமர், B2Cனா பிஸ்னஸ் டு கன்சியூமர். விகடன் வந்து ஒரு பிஸ்னஸ்ஸு, நான் இண்டிவிஜுவலாக நான் போகிறேன், நீங்கள் போகிறீங்கன்னா நீங்கள் கன்சியூமர் போகிறீங்க, வாங்கிட்டு வரீங்க, B2C. B2Bயில் என்னென்னா பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். விகடன் வரும், அதே மாதிரி அங்கே மாரி ஃபாரின்லேருந்து இன்னொரு பப்ளிஷரே வருவார். ஸோ விகடன் ஒரு பிஸ்னஸ், அங்கேருந்து அங்கே பப்ளிஷர் அவரும் ஒரு பிஸ்னஸ். ரெண்டு பிஸ்னஸுக்கு இடையில் அங்கே வந்து இது நடக்கும், டீல் நடக்கும். அதனால் அது B2B ஃபேர். ஸோ ஒரு B2B ஃபேர் தான் நெக்ஸ்ட் டார்கெட் ஒரு ரைட்ஸ் மேனேஜருக்கு. ரைட்ஸ் மேனேஜர் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுட்டார், இவ்வளோ பேர்கிட்ட அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டு ரெடியாக வச்சுட்டு அதை வந்து நெக்ஸ்ட் கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணுன்னா அவருக்கான ப்ராப்பரான ஒரு சந்தை வேணும் இல்லையா? அந்த சந்தை தான் இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர்ஸ். ஸோ அந்த ஒரு சரி, இப்போ B2Bன்னு சொல்லியாச்சு. B2B ஃபேரில் வந்து போயிட்டு தான் வந்து பிஸ்னஸும் பேசிப்பாங்க. என்ன பேசிப்பாங்க ஜென்ரலாக? இப்போ நாம் ஒரு கன்சியூமராக போகிறோம் அப்படின்னா நம்ம புக்கோட ரேட் என்ன இதெல்லாம் பார்ப்போம், மேபி 1-2 பேஜ் படித்து பார்ப்போம், பிடிச்சிருந்ததுன்னா வாங்குவோம், இல்லை விட்டுருவோம். B2B ஃபேரில் என்ன பேசிப்பாங்க? ஓகே, நெகோஷியேஷன்ஸ் தான் பேசிக்காக நடக்கும். இப்போ வந்து நாவல், ஒரு ஆத்தர் எழுதின நாவலை வந்து எடுத்துகிட்டு அவங்க போகிறாங்க. ஸோ அந்த ரைட்ஸ் கேட்லாகில் அதுவும் சேர்த்துருக்காங்க. போயிட்டு இன்னொரு பப்ளிஷர் அங்கேருந்து வருவார். ஸோ இது வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட் தான். இப்போ நமக்கும் ஒரு தேவை இருக்குது, அந்த B2B ஃபேரில் போகிற 2 பேருக்குமே தேவையும் இருக்குது, வாய்ப்புகளும் ரெண்டுமே பார்ப்பாங்க. இவங்களுக்கு ஒன்று வாங்கணுன்ட்டு ஒரு எண்ணம் இருக்கும், இல்லை கொடுக்கணுன்ட்டு ஒரு செல் பண்ணணுன்னு ஒன்று எண்ணம் இருக்கும். அந்த பக்கம் இருந்து வரவங்களுக்கும் ஏதாவது ஒன்று வாங்கணுன்ட்டு இருக்கலாம், இல்லை செல் பண்ணணுன்ட்டு இருக்கும். இது வந்து யார் நமக்கானவங்கன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி அந்த மீட்டிங்கில் போயிட்டு நம்ம பேசணும். இந்த மாதிரி வந்து தமிழில் வந்து வேல்பாரின்னு ஒரு நாவல் இருக்குது, இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் நாவல் அப்படின்னு சொன்னால் அவங்கள நம்ம முன்னாடியே ஸ்டடி பண்ணியிருப்போம். அந்த பக்கம் இருந்து வரவங்க யார், அவங்க ஆல்ரெடி எந்த மாதிரி புக்கெலாம் பப்ளிஷ் பண்ணுறாங்க எல்லாமே பார்த்துட்டு தான் நம்ம பிச் பண்ணுறோம். சம்மந்தமே இல்லாத ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ரிலீஜியஸ் பப்ளிஷர்கிட்ட போயிட்டு நம்ம வேறு நாவல் பிச் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மீட்டிங்ஸில் போயிட்டு நம்ம சொல்லுவோம், அடுத்து வந்து இந்த காப்பிரைட் நான் சொன்னேன் இல்லையா ஸ்டார்டிங்கில், அந்த காப்பிரைட் வந்து எப்படிலாம் யாருக்கு பிரிஞ்சு போகும் அப்படின்னு அந்த மீட்டிங்கில் நம்ம சொல்லுவோம். இப்போ தமிழுக்கான ரைட்ஸு என்கிட்ட இருக்குது, இப்போ அவர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கிரீஸ்லேருந்து வர்றாரு அப்படின்னா க்ரீக் ரைட்ஸு உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற அந்த டீல் தான். அதுதான் பேசிக்காக
ட்ரான்ஸ்லேஷன் டீல் தான் மோஸ்ட்லி நடக்கும் பப்ளிஷரை பொறுத்த வரைக்கும். அது இல்லாமல் ஆடியோ புக் டீலு, இபுக் டீலு இதெல்லாமே நடக்கும். பட் ஜென்ரலாக அதாவது நம்மளது ரொம்ப மெச்சூர்ட் மார்க்கெட் இல்லை. நம்மளுக்கு வந்து மெயினாக நடக்கிறது ட்ரான்ஸ்லேஷன் டீல் தான். இப்போ சென்னை புக் ஃபேரில் 2 பப்ளிஷர் மீட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்க மெயினாக ட்ரான்ஸ்லேஷன் தான். ஒன்று பையிங், அவங்களோட நாவலை அவங்க க்ரீக்கில் இருக்கிற நாவலை தமிழில் பண்ணணுன்ட்டு ஒரு டீல் நடக்கும். இல்லை தமிழில் இருக்க நாவல் அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அவங்க க்ரீக் லாங்குவேஜில் பண்ணணுங்கிற டீல் நடக்கும். இதுதான் மெயின். ஸோ அதில் என்னென்னலாம் பேசிப்பாங்க, ஒரு அக்ரிமெண்ட் 2 பேரும் போடுறாங்க அப்படின்னா அதில் ராயல்ட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி. இப்போ நான் செல் பண்ணுறேன், இப்போ நான் வந்து வேல்பாரி எடுத்துகிட்டு போய் செல் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அவங்களுக்கு சேல்ஸ் ஆகுது, க்ரீஸில் எவ்வளோ சேல்ஸ் ஆகுதோ அதில் எனக்கு எவ்வளோ ராயல்ட்டி, அந்த பர்சன்டேஜ் என்ன. அட்வான்ஸ் ராயல்ட்டின்னு ஒன்று இருக்குது. அட்வான்ஸ்னால் முன்னாடியே அந்த ஒரு லம்சம் அமௌண்ட், அது எவ்வளோ, பிரிண்ட் ரன் நீங்கள் எவ்வளோ பிரிண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் நம்ம போட்டுப்போம். எப்படி ஒரு ஆத்தர் வந்து பப்ளிஷர்கிட்ட ஃபஸ்ட்டு அக்ரிமெண்ட் போடும்போது இந்த டீட்டெயிலெலாம் பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணுறாரோ, அதே மாதிரி நம்ம B2B ஃபேரில் போய் இன்னொரு பப்ளிஷர்கிட்ட பார்க்கும்போதும் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே பண்ணி அக்ரிமெண்ட் போட்டுப்போம். ஏன்னா இது எல்லாமே லீகலி பைண்டிங் டாக்குமெண்ட்ஸ். சும்மா ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்து உங்களுக்கு அந்த நாவல் கொடுத்தேன்ல என்னாச்சுன்னு வாட்ஸ்அப்பில் பண்ணி அப்படிலாம் கேட்க முடியாது. ஸோ எல்லாமே லீகலி பைண்டிங்காக இருக்கணும். ஸோ டேர்ம் என்ன, எவ்வளோ வருஷத்துக்கு நான் இதை கொடுக்குறேன் உங்களுக்கு, இந்த லாங்குவேஜில் இப்போ நான் க்ரீக் கொடுக்குறேன்னா எவ்வளோ வருஷத்துக்கு நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற இந்த எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம போட்டு அந்த அக்ரிமெண்ட் போடுவோம். ஸோ இதுதான் வந்து B2B ஃபேர்ஸில் நடக்கும். இப்போ சென்னை புக் ஃபேரில் லாஸ்ட் 3 இயர்ஸாக நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இயரில் 27 கண்ட்ரீஸ், நெக்ஸ்ட் இயரில் 40 கண்ட்ரீஸ், தேர்ட் இயரில் 62 கண்ட்ரீஸ் வந்திருக்காங்க. நம்ம பப்ளிஷர்ஸ் ஒரு 100-150 பப்ளிஷர்ஸ் இருக்காங்க. இவங்கெல்லாம் அவங்கக்கிட்ட போய் மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணி இவங்களோட பெஸ்ட் டைட்டில்ஸ் என்ன அதெல்லாம் அவங்கக்கிட்ட பிச் பண்ணி அவங்களோட பெஸ்ட் டைட்டில்ஸ் என்னன்னு இவங்கக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து ஒரு மேட்ச் நடக்கும். எல்லாரும் கூடயும் மேட்ச் ஆகிட முடியாது. சில பேருக்கு அவங்க அந்தந்த ஜானரில் ஆகும். இதில் வந்து கரெக்டாக இந்த ஃபார்மல் ப்ரொசீஜர்ஸ் இதெல்லாம் பண்ணால் இந்த டீல் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். அதுதான் இதில் இருக்கிற என்ன சொல்கிறது ஒரு ரிக்குயர்மெண்ட். இதில் ஃபார்மாலிட்டி தான் மெயின் ரிக்குயர்மெண்ட். நாவல்ஸ் வந்து பெரிய வித்தியாசம்லாம் இருக்காது. ஏன்னா நம்மளது வந்து அந்தளவுக்கு நம்ம மோஸ்ட்லி பையர்ஸாக தான் இருக்கும். சோஃபார் செல்லர்ஸ் ரொம்ப கம்மி தான் நம்ம சைடில். அதுக்கான ரீசன் நம்ம பின்னாடி பார்ப்போம். அதுதான் அந்த ஏஜென்ட் சிஸ்டம் இல்லாதனால தான் நமக்கு வந்து கண்டென்ட் க்ரியேட் ஆகிறதே கம்மியாகுது. பட் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் அந்த ஏஜென்ட் சிஸ்டம் இல்லை. அது ஒன்று. ஸோ நம்ம பையர்ஸாக இருக்கும்போது எவ்வளோ வருஷத்துக்கு வாங்குகிறோம் இந்த எல்லா டீலும் போட்டு நம்ம கரெக்டாக பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட் வரைக்கும் வரக்கு ஒரு கிரியேட்டர் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 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 கொலாபரேஷன் பண்ணுற வரைக்கும் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு கிரியேட்டர் பண்ணுறாரு. கிரியேட்டர் வந்து ஒரு பப்ளிஷர் ஃபைன் பண்ணி அங்கே ஒரு அக்ரிமெண்ட் பண்ணுவாங்க. அந்த பப்ளிஷிங் ஹவுஸில் இருக்க ரைட்ஸ் மேனேஜர் வந்து இதெல்லாம் கரெக்டாக பார்த்து எடுத்துகிட்டு போய் எங்கே வந்து அதை பிச் பண்ணுவோம் அங்கே போய் பேசி அங்கே நெக்ஸ்ட் லெவல் டீலில் அவங்க முடிக்கிறாங்க. ஸோ இந்த செயின் வந்து இப்படி போகுது. ஸோ இப்போ வந்து டாப்பிக்கோட 2வது பாகம் ரைட்ஸ் மேனேஜர் இருக்காங்க. இப்போ தமிழ் லிட்ரேச்சருக்கான குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து இந்த மெயின் இந்த கேம்போட மெயின் எய்ம்னு கூட சொல்லலாம். ஓகே, பென் இந்த PEN இது கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? ட்ரான்ஸ்லேஷன்ஸ் யாராவது பண்ணுறீங்களாங்க? ட்ரான்ஸ்லேஷன்ஸ்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்களா, ஒர்க் பண்ணுறீங்களா? ஓகே, லிட்ரரி மேகசின்ஸ் இந்த மாதிரி வேறு ஏதாவது ஜென்ரலாக ஏதாவது ஃபாலோ பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களா? ஓகே, இந்த பென் அமெரிக்காங்கிறவங்க ஒரு பெரிய ஒரு லிட்ரரி கிரிட்டிக் ஒரு கமெண்ட்ரி அந்த மாதிரி பண்ணுறவங்க. அவங்க வந்து ட்ரான்ஸ்லேஷன் இதுக்கெலாம் வந்து சப்போர்ட்டிவாக நிறைய அட்வொகேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய பாடி இவங்க. பென் அமெரிக்கா மட்டும் இல்லை, பென் ஒரு கண்ட்ரிலேயும் அவங்க இருக்காங்க. ஸோ இவங்க வந்து ட்ரான்ஸ்லேஷன் பற்றி ஒரு 1969 ஒரு மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து இது டீட்டெயிலாக நிறைய சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்புறமா கூட படிங்க. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, பேசிக்கலாக நம்ம வேர்ல்டில் இருக்கிற எல்லா கல்ச்சருமே சம்ஹவ் ஒன்று மிங்கிள் ஆகி வந்தது தான் அந்த கல்ச்சர்லாம். யாரும் வந்து தன்னந்தனியாக அப்படியே முளைச்சி வந்ததில்லை. ஒரு கல்ச்சர் இன்னொரு கல்ச்சர் கூட இன்ட்ராக்ட் பண்ணி இதெல்லாம் நடந்து தான் ஐடியாஸ்லாம் எக்ஸ்சேஞ்ச் ஆகி தான் நம்ம ஒருத்தரும் இருக்கோம். லாஸ்ட்டாக தான் சொல்லியிருப்பாங்க, வித்தவுட் த டிரான்ஸ்லேட்டர் த லாஸ்ட் வி ஆர் ஆல் லாஸ்ட் அப்படிம்பாங்க. நம்ம ஒருத்தரும் நம்ம இன்றைக்கி ஏதோ ஒன்று பண்ணுறோம், சிவிலைசேஷன் ஒன்று இருக்குது அப்படின்னாலே அது ஒரு இதுவும் இன்ட்ராக்ஷன் நடந்து தான் அது வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம பண்ணுற இந்த B2B எக்ஸ்சேஞ்சு, இந்த இன்டர்நேஷ்னல் ஃபேர் போகிறது, இது எல்லாமே என்னென்னா அது ஒரு சிவிலைசேஷனல் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க.
ஸோ அது சம்மந்தப்பட்டது. நெக்ஸ்ட், சாஃப்ட் பவர் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? இது ஒரு டேர்ம் கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? ஓகே, பப்ளிஷிங் வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு கணக்குக்கே வச்சுப்போம். நம்ம ஊரில் வந்து ஆத்தர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, க்ரியேஷன் நிறைய நடக்குது, நிறைய பேர் எழுதுகிறாங்க, எக்கச்சக்கமாக எழுதுகிறாங்க நிறைய பேர். நம்ம சென்னை ஆர் தமிழ்நாடோட கம்மியாக தான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லித்துவேனியான்னு ஒரு கண்ட்ரி இருக்குது, அங்கே வந்து அதை விட கம்மியாக தான் நடக்குது. ஆனால் அவங்களோட குளோபல் ப்ரெசன்ஸ் அதிகமாக இருக்குது. ஜென்ரலாக இப்போ 2 பேருக்குமே இல்லாத பொதுவான ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா, ஒரு தமிழ் ஆத்தர் போகிறாரு, ஒரு லித்துவேனியன் ஆத்தர் வராருன்னு வைங்களேன். யாரை வந்து அவங்க வந்து ஜென்ரலாக தான் பார்க்குறாங்க, அவங்களுக்கு தெரியாது. அவங்க யாருக்கு வந்து அதிக மதிப்பு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நம்ம இண்டஸ்ட்ரியாகவும் நாம் தான் நிறைய க்ரியேட் பண்ணுறோம், லித்துவேனியாவில் கம்மியாக தான் க்ரியேட் பண்ணுறாங்க. ஆனால் ஃபார் எக்ஸாம்பிள் வேறு ஒரு கண்ட்ரியில் 2 பேருக்கும் இல்லாத பொதுவான ஒரு கண்ட்ரியில் போனால் யாரை வந்து அவங்க ஜென்ரலாகவே ஒரு ஒரு இது இருக்கும் இல்லையா, சாய்வு இருக்கும்ல, யாரை பார்ப்பாங்கன்னா லித்துவேனியன்ஸை பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு சாஃப்ட் பவர் இருக்குது. சாஃப்ட் பவர் எப்படி வந்துச்சுன்னா பப்ளிஷிங்கில் ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்காங்க அவங்க. அதுதான், அதுக்கு பல ரீசன் இருக்குது. இப்போ ஜெர்மன், ஃப்ரான்ஸு, இட்டாலியன் இவங்கெல்லாம் வந்து சாஃப்ட் பவர் ஏன் அவ்வளோ, இங்கிலீஷ், யூகே இவங்கெல்லாம் இருக்காங்கன்னா அதுக்கு ஒரு கொலோனியல் பாஸ்ட்டும் இருக்குது. பட் இல்லைனாலும் அவங்க பப்ளிஷிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ பப்ளிஷிங் வந்து ஒரு சாஃப்ட் பவர் அப்படிங்கிறது ரீசெண்டாக இப்போ 5 days முன்னாடி கூட ஒரு இது பண்ணியிருந்தாங்க. பப்ளிஷர்ஸ் அசோசியேஷனுங்கிறவங்க எப்படி இப்போ எங்கள் தமிழ்நாடுல பப்பாசி இருக்குது இல்லையா, பப்ளிஷர் அசோசியேஷன் மாதிரி யூகேவோட அசோசியேஷன் அவங்க எப்படி பப்ளிஷிங்கிறது வந்து ஒரு சாஃப்ட் பவர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்லலாம். இப்போ வந்து ஏஐயில் வந்து அமெரிக்கா டீப்சீக் வரதுக்கு முன்னாடி அமெரிக்கா தான் டாப்பில் இருந்தாங்க. ஸோ டாப் மாடல்ஸ் எல்லா பர்ஃபார்மன்ஸும் அவங்களுக்கு தான் இருந்துச்சு. ஆனால் டீப்சீக் வந்ததுக்கப்புறம் சைனா மேலே இருக்க பார்வை எப்படி மாறுச்சு, இன்க்ளூடிங் நம்ம இந்தியன்ஸ். ஏதோ ஒரு குவான்டிட்டிவாக பண்ணோன்னா நம்மளோட மென்டாலிட்டியாக மாறுதில்ல, அவங்களும் ஏதோ பண்ணியிருக்காங்கப்பா, நிறைய பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ அந்த ஒரு அவுட்புட்டு வரும்போது அந்த ஒரு மென்டாலிட்டி ஷிஃப்ட் ஆகுது இல்லை, அதுதான் அந்த சாஃப்ட் பவர். அது நீங்கள் நிறைய பண்ண இன்னும் இப்போ இந்த 1960s நினைக்கிறேன், 60s 70s எல்லாம் இந்த யார் ஃபஸ்ட்டு மூணுக்கு போகிறாங்க, ஸ்பேஸில் யார் போகிறாங்க அப்படிங்கிற அந்த ரேஸ்லாம் நடக்கும். இப்போ அந்த ரேஸில் ஒரு கண்ட்ரி வந்துருச்சுனாவே அது மென்டலி குளோபலாக ஒரு இது வந்துடும், சைக்கி வந்துடும். என்னென்னா அவங்க இன்டெலெக்சுவலாக பயங்கரமானவங்க அப்படிங்கிற அந்த சாஃப்ட் பவர். ஸோ அதுதான் வந்து அதில் கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, டைம் இருந்தால் பாருங்கள். சேம் கேஸ் வேர்ல்டு லெவலில் ஒரு 5 to 6 புக் ஃபேர்ஸ் தான் இருக்கிறதுலே பெரிய புக் ஃபேர்ஸ். அதில் நம்பர் 1 வந்து ஃப்ராங்க்ஃபர்ட் புக் ஃபேர். ஜெர்மனியில் இருக்க ஃப்ராங்க்ஃபர்ட்னு ஒரு சிட்டியில் நடக்கிறது தான் வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட் புக் ஃபேர். அந்த புக் ஃபேரில் தான் நான் சொன்ன இந்த B2B இது எல்லாமே அங்கே தான் நடக்குது. அது வந்து கிட்டத்தட்ட 500 வருஷம் ஓல்டு புக் ஃபேர். ட்ரெடிஷ்னலாக 500 வருஷமாக நடந்துகிட்ருக்கு. 75 இயர்ஸாக ஒரு மாடர்ன் ஃபார்மேட்டில் நடக்குது. ஸோ அந்த புக் ஃபேரில் நம்மளோட ப்ரெசன்ஸ் எப்படி இருக்குது, அந்த புக் ஃபேரில் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து இம்பேக்ட் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களோட இன்டர்நேஷ்னல் பிக்சர். இப்போ மூவிஸ்லாம் எடுத்துகிட்டா நிறைய பேர் ஃபிலிம் சர்க்கியூட் ஃபாரினில் போய் பண்ணுவாங்க. இப்போ பார்த்துருப்பீங்க, மூவி இங்கே ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி போய் அங்கே டொரண்டோ ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இங்கெல்லாம் போய் அவார்ட்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அதுவே ஒரு மார்க்கெட்டிங்காக பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி தான் பப்ளிஷிங்கில் நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு இடத்த பிடிக்கணும், இன்டர்நேஷ்னல் லெவலில் போகணுன்னா ஃப்ராங்க்ஃபர்ட் புக் ஃபேர் தான் உங்களுக்கான ஃபஸ்ட்டு ஸ்பாட். இப்போ நான் இந்த சாஃப்ட் பவர் எதுக்கு சொன்னேன்னா, இப்போ ஜார்ஜியான்னு ஒரு கண்ட்ரி இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எவ்வளோ பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஓகே, ஒரு 4-5 பேர் தான் சொல்கிறீங்க. கண்ட்ரியே தெரியாத ஒரு கண்ட்ரி வந்து இப்படி ஒரு கண்ட்ரியே இருக்குன்னு தெரியாத ஒரு கண்ட்ரி வந்து ஃப்ராங்க்ஃபர்ட் புக் ஃபேரில் கெஸ்ட் ஆஃப் ஆனராக இருந்திருக்கு. ரீசன் என்ன? அதுக்கான சாஃப்ட் பவர். இப்படி ஒரு கண்ட்ரியே இருக்குன்னு தெரியல. இது ஜார்ஜியாவோட பாப்புலேஷன் வந்து 3.7 மில்லியன் நினைக்கிறேன் சம்வேர். எப்படி பார்த்தீங்கனாலும் 5 மில்லியன் கம்மி தான். சென்னையோட ஒரு சிட்டியோட பாப்புலேஷனே 12 to 13 மில்லியன். ஸோ ஒரு அவ்வளோ பெரிய புக் ஃபேர், இப்போ வேர்ல்ட்லேயே டாப் புக் ஃபேரில் அது வந்து கெஸ்ட் ஆஃப் ஆனராக போகுது, சீஃப் கெஸ்ட் மாதிரி. அந்த கண்ட்ரி பல கண்ட்ரி வருது, சீஃப் கெஸ்ட் மாதிரி அந்த கண்ட்ரி வருதுன்னா அதுக்கான ரீசன் என்ன? அந்த பப்ளிஷிங் இண்டஸ்ட்ரி அவ்வளோ வைப்ரண்ட்டாக அங்கே இருக்குது. அந்த ஆத்தர் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க, அந்த ஆத்தருக்கு அவ்வளோ என்கேஜ்மெண்ட் அதெல்லாம் நடக்குது. அதுக்கு ஃபார்மர் சோவியத் ரிப்பப்ளிக் தான் அது, அந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குதுன்னு வைங்களேன்.
இருந்தாலும் அதுதான் அந்த இம்பேக்ட், அது வந்து ஒரு சாஃப்ட் பவர் இருக்குது. ஸோ இப்போ இந்த B2B ஃபேர்ஸு, இப்போ நம்ம சொன்ன இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேடு, இது எல்லாமே வந்து ஒரு வகையில் பப்ளிஷருக்கும் ஆத்தருக்கும் இவங்கெல்லாம் ரெவன்யூ கொண்டு வருது. வெறும்னே நம்ம சென்னை புக் ஃபேர்லேயும் இல்லை வந்து ஈரோடு புக் ஃபேரில் இங்கெல்லாம் வந்து சேல்ஸ் பண்ணி வர ரெவன்யூ விட நீங்கள் இன்டர்நேஷ்னல் புக் ஃபேரில் கரெக்டான டீல்ஸ் பண்ணிங்கன்னா அதை விட பல மடங்கு அதிகமாக வரும். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு ரெவன்யூ தான் முக்கியமான காரணம். ரெவன்யூ இல்லாமல் எதுக்கு யாரும் எதுவும் பண்ண போகிறதில்ல. ரெவன்யூவை தாண்டி சாஃப்ட் பவரும் பில்ட் ஆகும். இப்போ தமிழ் லிட்ரேச்சர் வந்து இந்த இவ்வளோ ஃபேர்ஸில் கிடைக்கும், இவ்வளோ சூப்பரான கதைகள்லாம் இருக்கும், அவங்க பயங்கரமாக எழுதுவாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது ஒரு சாஃப்ட் பவர் தான். இப்போ இது நான் சொன்ன மாதிரியே கொலோனியல் பவருக்கு மட்டும்தான் சாஃப்ட் பவர் இருக்குன்னுலாம் இல்லை. இப்போ டர்க்கி வந்து எங்கேயுமே கொலனைஸ் பண்ணல பெருசாக, ஆனால் டர்க்கிஷ் லிட்ரேச்சருக்கு அப்படி ஒரு க்ரேஸ் இருக்குது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில். ஏன்னா அவ்வளோ வைப்ரண்ட்டாக அவங்க பண்ணுறாங்க. எந்த ஒரு ஆத்தர் வந்தாலும் அவங்களுக்கு நிறைய ஊக்கத்தொகையெல்லாம் கொடுத்து அவங்கள அவ்வளோ ப்ரொமோட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், ஓகே, குளோபல் மார்க்கெட் ஃபார் தமிழ் லிட்ரேச்சர் இதுதான். இப்போ இது வந்து இருக்கா இல்லையா, அப்படி ஒன்று இருக்கா இல்லையா முருகேஷா அப்படிங்கிற மாதிரி, இந்த மாதிரி தமிழ் லிட்ரேச்சருக்கு உண்மையிலேயே மார்க்கெட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி. ஃபேக்ட் ஆர் நிறைய ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, குளோபல் மார்க்கெட் வந்து டிஃப்ரெண்ட் வாய்ஸஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுது. பல விதமான பேக்ரவுண்ட்லேருந்து வர வாய்ஸஸ். இப்போ யூரோப்பில் இருக்கவங்க யூரோப்பை பற்றியே எழுதிட்டு இருக்க கதை அவங்களுக்கு படிக்கலாம் பிடிக்காது. நிறைய ஜாகிரஃபிலேருந்து டிஃப்ரெண்ட் கல்ச்சர்லேருந்து வர நாவல்ஸ் இதெல்லாம் தான் உலகத்தில் இருக்கிற எல்லா ரீடர்ஸும் விரும்புவாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா லாட்டின் அமெரிக்கன் லிட்ரேச்சருக்கு ஒரு தனி ஃபேன்ஸ் இருக்குது, ஃபேன்ஸாக ரீடர்ஷிப் இருக்குது. அதுக்கான ரீசன் வந்து நிறைய இருக்கலாம். ஆனால் ஒரு ரீசன் என்னென்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதுலேருந்து வருது, ஒரு வாழ்க்கை முறையிலேருந்து ஒரு கதை வருது, அவங்களுக்கு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் அதோட மெயின் ரீசன். அரபிக் லிட்ரேச்சருக்கு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குது. அது மாதிரி குளோபல் ட்ரெண்ட் என்னென்னா, இப்போ தமிழ் இது ஒரு கேள்வியே கிடையாது. இது வந்து நம்மளோட ஆத்தென்டிக் லிட்ரேச்சர் கொண்டு போகிறோன்னா டெஃபினட்டாக அதை வாங்கிடுவாங்க யாராக இருந்தாலும். அது நம்ம கரெக்டான இது ட்ரை பண்ணிட்டே இருந்தோன்னா ஒரு இடத்துல சேல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் மார்க்கெட் இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் கேள்வியே இல்லை, இருக்குது. இது வந்து அகெயின் நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன கண்ட்ரிஸ் மட்டுமே சாட்சி அதுக்கு. இப்போ ஜார்ஜியா சொன்ன மாதிரி, லித்துவேனியா இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் இருக்குது, அல்பேனியா அந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ இது எல்லாமே வந்து 5 மில்லியன் கம்மியாக இருக்கிற மக்கள் தொகை தான். ஆனால் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 500 டைட்டில் 600 டைட்டில் அந்த லெவலில் அவங்க வந்து கொண்டு வராங்க புக்ஸு. செர்பியாலாம் வந்து சென்னையோட கம்மி, மொத்த கண்ட்ரியோட பாப்புலேஷனும் நம்மளோட கம்மி. ஸோ ஆனால் டைட்டில்ஸ் அவ்வளோ இருக்குது, அவ்வளோ டாமினண்ட்டாக அவங்க வந்து இருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் கல்ச்சர் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க உலகத்தில் இருக்கிற எல்லா ரீடர்ஸும். ஸோ நம்ம தமிழ் எழுதுகிறோமே அவங்களுக்கு பிடிக்குமா, இவங்களுக்கு இல்லை நம்ம தமிழ் எழுதுகிறோம் நம்ம டயஸ்போரா இருக்க மலேசியாவில் மட்டும்தான் இதெல்லாம் செல் ஆகும், இல்லை வந்து மிடில் ஈஸ்ட்டில் கொஞ்சம் பேர் இருக்காங்க அங்கே தான் செல் ஆகும், இல்லை வந்து பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் செல் ஆகும் அப்படின்லாம் இல்லை. கதை நல்லா இருக்குது, ஒரு நல்ல லவ் ஸ்டோரி எழுதுறீங்க இல்லை நல்ல த்ரில்லர் எழுதுறீங்கன்னா அது எங்கே இருந்தாலும் அதை வந்து விரும்பி வாங்குறவங்க இருக்காங்க வேர்ல்டு ஃபுல்லாக. இப்போ எக்ஸாம்பிளுக்கு க்ரைமுக்கு வந்து நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸ்லாம் இங்கே எத்தனையோ பேர் படிச்சிருக்கோம். அதோட செட்டிங்ஸ் நம்ம ஊர் சென்னையில் நடந்திருக்கோம், எங்கேயுமே இல்லை, எல்லாமே யூகேயில் இருக்க செட்டிங், பிரிட்டிஷ் செட்டிங்கில் தான் நடந்திருக்கு. ஸோ எசன்ஸ் என்ன, அதோட அந்த த்ரில்லர் அந்த இது தான், அந்த கிரிப்பு தான் வந்து நம்மளை ட்ரைவ் பண்ணுது. ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட கதைகள் அது இருந்து நம்ம கரெக்டாக பிச் பண்ணிட்டோன்னா அது செல் ஆயிரும், அவ்வளோதான். ஸோ ஆனால் அதில் வந்து ஒரு சின்ன என்ன சொல்கிறது, ஒரு கேர்லெஸ்ஸாக இருந்துடக்கூடாது. என்னென்னா சில ஜானர் தான் வந்து செல் ஆகும் குளோபலாக, எல்லா டைட்டிலும் நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. அதில் முக்கியமானது வந்து கான்டெம்பரரி ஃபிக்ஷன். கான்டெம்பரரி ஃபிக்ஷன்னா தற்காலத்தில் நடக்கிற கதைகள், ஃபிக்ஷன் நாவல்ஸ். அதாவது இப்போ 30 வருஷம் 40 வருஷம் முன்னாடி ஒரு சூப்பரான நாவல் இருந்திருக்கலாம், நமக்கு எல்லாருக்குமே பிடிச்சதாக இருக்கலாம், சூப்பரான கதையாக இருக்கலாம். ஆனால் கான்டெம்பரரி ஃபிக்ஷன் தான் வந்து பொதுவாக விரும்புவாங்க. நீங்கள் வந்து குளோபல் மார்க்கெட்டில் போய் கேட்டிங்கன்னா, ஏன்னா அந்த ஆத்தர் வந்து உயிரோடு இருக்காரா, இந்த மாதிரி நிறையா இருக்குது. வெறுமனே புக்கை வாங்குகிற விஷயம் இல்லை அது. அவங்க புக்கு வந்து வாங்கிட்டு அவங்க ப்ரொமோட் பண்ணும்போது நம்ம ஆத்தர்லாம் இன்வைட் பண்ணி அங்கே இருக்கிற ரீடர்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ண வைப்பாங்க. இப்போ நம்ம சென்னை புக் ஃபேர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஆத்தர்ஸ் வருவாங்க. அந்த ஸ்டாலில் வந்து சாட்டர்டே சண்டே போனீங்கன்னா அந்த ஆத்தர்ஸ் அங்கே இருப்பாங்க, நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணலாம், பேசலாம், இந்த கதையெல்லாம் எப்படி எழுதுனீங்க என்னன்னு பார்த்துருப்பீங்க இல்லையா, ஃபேன் மீட்டிங் மாதிரிலாம் நடக்கும். ஸோ கான்டெம்பரரி ஃபிக்ஷனுக்கான ஸ்கோப் தான் ஹையஸ்ட்டு. இப்போ நம்ம பழைய டிசீஸ்டு ஆத்தர்ஸ்லாம் இருப்பாங்க,
அவங்களோட கதை சூப்பராக இருக்கலாம், பிரமாதமாக இருக்கலாம். ஆனால் அதுக்கான ஸ்கோப் வந்து கான்டெம்பரரி நாவலோட கம்மி. அதுதான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. நம்ம புஷ் பண்ணி செல் பண்ணலாம், பட் ஸ்டில் வந்து இப்போ எழுதுகிற யங்கஸ்ட் லேட்டஸ்ட்டாக எழுதுகிற கதைகள் தான் வந்து அதிகம். அதுக்கடுத்து நான் ஃபிக்ஷனில் ஹிஸ்டாரிக்கல் நரேட்டிவ்ஸ், இப்போ பொலிட்டிக்கல் இதெல்லாம் எழுதுகிறோம், சோஷியல் தீம்ஸ் எழுதுகிறோம், காஸ்ட்டை பற்றி எழுதுகிறாங்க, ரிலிஜன் பற்றி எழுதுகிறோம், வார், இந்த மாதிரிலாம் எழுதுறதெல்லாம் வந்து ஹிஸ்டாரிக்கல் நரேட்டிவ். அது வந்து ஜென்ரலாக போகும். கிளைமேட் பற்றி எழுதுவாங்க, கிளைமேட் சேஞ்சு, அதெல்லாம் குளோபல் தீம்ஸ். ஆனால் ஃபிக்ஷன் ஷார்ட் ஸ்டோரின்னு வந்துடுச்சுன்னா அது வந்து கான்டெம்பரரியாக இருக்கும், இப்போ நடக்கும்போது இப்போ இருக்கிற பேஸ் பண்ணி கதைகளாக இருக்கணும். அது ஒன்று. சோஷியோ பொலிட்டிக்கல் தீம்ஸ். சில்ட்ரன் லிட்ரேச்சர் எவர் கிரீன். எப்போவுமே நீங்கள் வந்து சில்ட்ரன் லிட்ரேச்சர் சூப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்குன்னே ஒரு தனி மார்க்கெட். அது வந்து அதோட இதுவே வேறு, ஃபேரே தனி. அதுக்கு ஃப்ராங்க்ஃபர்ட் புக் ஃபேரில் வேறு ஃபேர், அது டோட்டலாக வேறு மாதிரி. நல்ல இல்லஸ்ட்ரேஷன், சூப்பரான கதைகள், இன்ட்ரெஸ்டிங் கதைகள்லாம் பண்ணிங்கன்னா அது அதோட இதுவே வேறு. சில்ட்ரன் லிட்ரேச்சர் எப்பவுமே ஸ்கோப் உண்டு. ஸோ இப்போ நான் மேஜர் புக் ஃபேர்னு சொன்னதில் ஒன்று ஜெர்மனியில் நடக்கிற ஃப்ராங்க்ஃபர்ட் முக்கியமான புக் ஃபேர். ஸோ லாஸ்ட் 3 இயர்ஸாக வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வராங்க. இங்கே இருக்கிற CABFோட அஃபிஷியலாக ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. 2023, 24, 25 பண்ணியிருக்காங்க. அப்புறம் இட்டாலியில் பொலோனியா புக் ஃபேர்னு ஒன்று, பிக்கெஸ்ட் புக் ஃபேர். அது வந்து சில்ட்ரன் புக் ஃபேர். அங்கேயும் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் பாஸ்ட் 2 இயர்ஸாக பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வராங்க. ஸோ ஏஜென்ட்ஸ், அப்புறம் இங்கே இருக்கிற ஆத்தர்ஸ்லாம் அங்கே ரெப்ரசன்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஜஸ்ட் நம்மளோட பேசிக் ஸ்டெப்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இங்கே நம்ம லாஸ்ட்டு 23 and 24ல் டர்க்கி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க சென்னை இன்டர்நேஷ்னல் புக் ஃபேரில். அந்த டர்க்கி பப்ளிஷர் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது, நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, நாங்கள் வந்து 30 இயர்ஸ் முன்னாடி இந்த ஸ்டேஜில் இப்போ நீங்கள் இருக்கீங்க. 30 இயர்ஸ் முன்னாடி இப்போ டர்க்கிக்கு ஒரு பெரிய சாஃப்ட் பவர் கிடையாது, டர்க்கிஷ் லிட்ரேச்சருக்குன்னு ஒரு கிரேஸும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனால் நாங்கள் 30 இயர்ஸ் முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் இப்போ பண்ணுறத நாங்கள் அப்போ பண்ணோம். சின்ன சின்ன ஸ்டெப்பாக எடுத்து வச்சு எல்லா இடத்துலையும் போய் பேசி எங்களோட ஆத்தர் என்கரேஜ் பண்ணி அப்படி பண்ணோம். இன்றைக்கி வந்து எங்களுக்கு ஒரு சாலிடான மார்க்கெட் இருக்குது. இப்போ வந்து காலேஜ் முடிச்சுட்டு இல்லை ஸ்கூல் முடிச்சுட்டு ஒரு சின்ன பொண்ணோ பையனோ வந்து கதை எழுதி நான் வந்து ஆத்தர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்கன்னா ப்ரொஃபஷனலாக, அவங்களுக்கு ஒரு ஃப்யூச்சர் கேரண்டீடு இருக்குது. நம்ம ஊரில் அப்படி பண்ணால் பல சிக்கல்கள் இருக்குது இல்லையா, எப்படி வந்து ரெவன்யூ வரும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய ஒரு இது இருக்குது. ஆனால் அங்கே வந்து ஒரு மெச்சூர்டான மார்க்கெட் ஆகிருக்கு. ஓவர் த லாஸ்ட் 20 இயர்ஸ் அவங்க அதை ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏஜென்ட் வந்து ஆர்கானிக்காக டெவலப் ஆகிருக்கு, ட்ரைனிங் இந்த மாதிரிலாம் பண்ணாமல் அவங்களே அப்படி டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி ஜெர்மனியில் ஃப்ராங்க்ஃபர்ட் ஒரு பெரிய புக் ஃபேர், அப்புறம் ஷார்ஜாவில் ஒரு புக் ஃபேர் நடக்கும், B2B ஃபேர் கான்ஃபரன்ஸ் நடக்கும், அது ஒரு பெரிய ஃபேர். நெக்ஸ்ட்டு சைனாவில் பெய்ஜிங் புக் ஃபேர் நடக்கும். இந்த மாதிரி ஒரு 4-5 புக் ஃபேர்ஸ் சொல்லலாம் யூகேல, லண்டனில் நடக்கும். இதுதான் இந்த புக் ஃபேர்ஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ப்ரெசன்ஸ் இருந்ததுனாவே நம்ம ரெவென்யூ வந்து இந்த செயின் வந்து உங்களுக்கு பல மடங்காக விரியும். இந்த இது வந்து நம்ம குறைச்சிக்கிறோம். நம்மளோட ஒரு லிட்ரேச்சர் வந்து இவ்வளோ தான் ஸ்கோப்பு, இங்கே போய் செல் பண்ணி முடிச்சிட்டா முடிஞ்சிச்சு கதை அப்படிங்கிற மாதிரி நாமளே முடிச்சுக்கிறோம். ஆனால் அதோடய ஸ்கோப் இன்னும் தாண்டி நிறைய இருக்குது. அப்படி தான் எல்லோரும் பண்ணுறாங்க. நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஓகே, இப்போ தான் நான் வந்து அந்த சொன்னேன். ஸோ ஓகே, இப்போ இந்த குளோபல் லிட்ரேச்சருக்கு ஸ்கோப் இருக்குது, கிரேஸ் இருக்குது, எல்லாம் சொல்லியாச்சு. இப்போ தமிழ் லிட்ரேச்சருக்கு டெஃபினட்டாக இருக்குது. ஆமாம் இருக்குது. இது எப்படி என்ன பண்ணலாம்? ரைட்ஸ் மேனேஜர் வந்து பப்ளிஷர்கிட்ட வந்த புக்கை தான் அவர் வந்து எடுத்துகிட்டு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போவார். பப்ளிஷரில் நான் இருக்கேன், இந்த மாதிரி ஒரு ஆத்தர் வந்து பப்ளிஷ் நாங்கள் பண்ணிட்டோம், இந்த புக்கை அடுத்தது இன்னும் அடுத்த ஸ்டேஜ் எப்படி போகலாங்கிறதான் ரைட்ஸ் மேனேஜர் யோசிப்பார். ஃபஸ்ட்டு பப்ளிஷர்கிட்ட வரணும்ல. அந்த புக்கு நல்ல புக்கு ஒன்று இருக்குன்னா அதை கண்டுபிடிச்சி யார் கொண்டு வருவா? ஆத்தர் அவரே போய் எத்தனை பப்ளிஷர் இது போய் ஆஃபீஸ் விசிட் பண்ணி அவர் பிச் பண்ணுவார். ஸோ அங்கே தான் வந்து இந்த ஏஜென்ட்ஸுங்கிற ஒரு இந்த ஈகோ சிஸ்டமில் ஏஜென்ட்ஸுன்னு ஒருத்தவங்க இருக்காங்க, லிட்ரரி ஏஜென்ட்ஸுன்னு. அவங்க வந்து வருவாங்க. ஒரு லிட்ரரி ஏஜென்ட் யார் அப்படின்னா, நல்ல டேலண்ட் யாரெல்லாம் இருக்காங்க, ஆத்தர்ஸ் யார் இருக்காங்களோ அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள அந்த கரெக்டான ஒரு அந்த சைக்கிளில் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு போகிறது தான் லிட்ரரி ஏஜென்ட்டோட வேலை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு சின்ன யங் பட்டிங் ஆத்தர் வந்து ரெகுலராக ஒரு நியூஸ் பேப்பரில் எழுதிட்டு இருக்கலாம் சம் கதை. வீக்லி அந்த கதை வரலாம், இல்லை ஏதோ ஒன்று பண்ணலாம், இல்லை ஜஸ்ட்டு நீங்கள் ஃபேஸ்புக்கு இல்லை வந்து ஃபேஸ்புக்கில் கூட எழுதலாம். நிறைய பேர் அப்படி எழுதுகிறாங்க. இல்லை வேர்ட் ப்ரெஸ், பிளாக்ஸ் இந்த மாதிரிலாம் எழுதலாம். இப்படி எழுதுகிற ஒரு டேலண்ட்டை வந்து அவங்களுக்கு தெரியாது அடுத்து எப்படி என்ன பண்ணணும், இதை வந்து ப்ரொஃபஷனலாக எப்படி எடுத்துகிட்டு போகணும்னு அவங்களுக்கு தெரியாது.
இல்லை வந்து அவங்களுக்கு டைமும் இருக்காது. அவங்க க்ரியேஷனில் அவங்க மைண்டு போனதுனால இது பிஸ்னஸாக எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு அவங்களுக்கு ஒரு இது இருக்காது. ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்ணுறது தான் ஏஜென்ட்ஸ். ஸோ ஏஜென்ட்டோட முக்கியமான நோக்கம் நல்ல கண்டென்ட் எங்கே இருக்குன்னு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அந்த கண்டென்ட்டை சரியான இடத்துல கொண்டு போய் சேர்க்கறது தான். ஸோ இந்த ப்ராசஸ் தான் வந்து நமக்கு மிஸ் ஆச்சு அப்படிங்கிறது சென்னை இன்டர்நேஷ்னல் புக் ஃபேரோட ஃபஸ்ட் இயரோட லேர்னிங். ஸோ அதனால் ஆத்தர்ஸ் நிறைய பேர் கவர்மெண்ட் வந்து அவங்களே லிட்டரரி ஏஜென்ட்ஸாக சில ஸ்டூடெண்ட்ஸ் உங்களை மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணி ஆத்தர்ஸை ரீச் அவுட் பண்ணி அவங்கள பற்றி நிறைய ப்ரொஃபைல்லாம் டெவலப் பண்ணி சினாப்சிஸ் ரெடி பண்ணி இதெல்லாம் பண்ணி அதை வந்து பெட்டராக போய் பிச் பண்ணாங்க சில பேர்கிட்ட. அது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான், எடுத்தோடனே சக்ஸஸ் வந்துடாது. நடித்தா ஹீரோ தான் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை, போக போக தான் அது வரும். அது இன்னும் லிட்ரரி ஏஜென்ட்டுங்கிறது இன்னும் நிறைய ஸ்கில்ஸ் சம்மந்தப்பட்டது அது. ஸோ அது பண்ண வரும் அது. ஸோ இந்த ஒரு இது இருக்குது. நெக்ஸ்ட் ஓகே, இப்போ இது வந்து ஒரு லைவ் எக்ஸாம்பிள், நீங்கள் கூட போய் ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த ஆத்தர் வந்து ஒரு ஹங்கேரியன் ஆத்தர், பீட்டர் நடாஸ்னு ஒருத்தர். இப்போ இது வந்து அவரோட மோஸ்ட் ப்ராப்ளி அவர் பிளாக்னு நினைக்கிறேன். அந்த சைட் நீங்கள் போனீங்கன்னா அவரோட இமெயிலே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இவர் ஒரு ஆத்தர் தானே. இப்போ நீங்கள் இந்த ஆத்தர் வந்து இவர்கிட்டே கேட்கலாம், நீங்கள் சூப்பராக நாவல்லாம் படிச்சிட்டேன், சூப்பராக இருக்குது, நான் வந்து தமிழில் பப்ளிஷ் பண்ணுறேன், இல்லை இங்கிலீஷில் பண்ணுறேன்னே வச்சுக்கோங்க, ஹங்கேரியன் நான் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் அவருக்கு ஒரு மெயில் போடுறீங்கன்னு வைங்களேன். அவர் வந்து என்ன சொல்லுவார்னா, என்கிட்ட பேசாத, என் ஏஜென்ட்டுக்கிட்ட பேசு அப்படின்னு ஒரு மெயில் போட்டுருவார், அவ்வளோதான். ஸோ ஒரு கிரியேட்டர் இருக்காருன்னா அந்த கிரியேட்டரை சுற்றி அந்த ஏஜென்ட்டு தான் அவருக்கான தேவையான எல்லா வேலைகளையும் செய்வாங்க. ஸோ அதுதான் அந்த ஏஜென்ட் சிஸ்டம் நான் இதுக்கு முன்னாடி சொன்னது. இப்போ பொதுவாகவே நீங்கள் வந்து ட்ராவல் ஏஜென்ட் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களே, இன்சூரன்ஸ் ஏஜென்ட், இவங்கெல்லாம் யார்? உங்களுக்காக அவங்க வேலை செய்கிறாங்க. ட்ராவல் ஏஜென்ட்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு நான் இங்கே போகணும், இந்த டூர் பேக்கேஜ் இதெல்லாம் வேணும் அப்படின்னா உங்களுக்காக தானே அவங்க எல்லாம் பண்ணுறாங்க. அது மாதிரி லிட்ரரி ஏஜென்ட் ஒரு ஆத்தருக்காக அவர் ஒர்க் பண்ணுவார். அதில் அந்த கான்ட்ராக்டில் அவங்க எவ்வளோ பர்சன்டேஜ், ஆத்தரும் லிட்ரரி ஏஜென்ட்டும் ஒரு கான்ட்ராக்ட் போடுவாங்க, அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறலாம் அவங்க பிரிச்சுப்பாங்க. ஓகே, இப்போ நீங்கள் வந்து B2B ஃபேர் சொல்லியிருந்தோம். B2B ஃபேரில் நீங்கள் என்னென்னலாம் ப்ரெசென்ட் பண்ணுவீங்க? ஜஸ்ட்டு அப்படியே ரேண்டமாக சொல்லுங்கள். இப்போ நீங்கள் வந்து ஒரு B2B ஃபேரில் போயிருக்கீங்க, நீங்கள் ஒரு பப்ளிஷர், இன்னொரு பப்ளிஷர் வர்றாரு, நீங்கள் என்னெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணுவீங்க? ஜஸ்ட்டு அப்படியே சொல்லுவீங்களா இல்லை வந்து ஏதாவது ப்ரெசென்ட் பண்ணுவீங்களா? ஓகே 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 அதில் நீங்கள் பர்டிகுலராக ஒரு டைட்டில் சொல்லுவீங்க இல்லையா, அந்த டைட்டில் பற்றி என்னெல்லாம் சொல்லுவீங்க? ம் 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 ரிவ்யூஸ் இதெல்லாம் சொல்லுவீங்க. ஸோ அதான். ஸோ பேசிக்காக என்னென்னா அந்த ஆத்தர் தான் அங்கே வந்து அந்த டைட்டிலோடவே அந்த ஆத்தரோட கமெண்ட் எவ்வளோ இருக்குது, அந்த ஆத்தரோட நீங்கள் எவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அவர் சொன்ன மாதிரி எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, லோக்கல் மார்க்கெட்டில் இதுக்கான சேல்ஸ் ஸ்டாட்ஸ் எவ்வளோ நடந்திருக்கு, ஆத்தர் யார், அவரோட பேக்ரவுண்ட் என்ன, ஏன் இதை எழுதுறாரு, இந்த மாதிரிலாம் பல ஸ்டோரிஸ். அப்புறம் ஆத்தர் ப்ரொஃபைல், சினாப்சிஸ், அந்த என்டையர் நாவல் ஒரு 500 பேஜ் நாவலாக இருக்கலாம், அதை வந்து நீங்கள் ஷார்ட்டாக ஒரு 2 பேராகிராஃபில் கரெக்டாக அதை படித்தா அதோட ஃபுல் எமோஷன்ஸும் கேரி ஆகிற மாதிரி ஒரு ஷார்ட் சினாப்சிஸ். ஏன்னா நீங்கள் பல மீட்டிங்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும் ஒரு ஃபேரில். ஒருத்தர்கிட்டே நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக பேசுனீங்கன்னா அப்புறம் நிறைய சான்சஸ் உங்களுக்கு மிஸ் ஆயிரும். ஸோ சினாப்சிஸ் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது, ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுவீங்க, கேட்டலாக் ப்ரெசென்ட் பண்ணுவீங்க. இந்த டைட்டில் பிடிக்கலையா, அடுத்த டைட்டில் பாருங்கள், அந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய ரெடிட் பண்ணி வச்சுட்டு காட்டணும். ஸோ ஆத்தர் ப்ரொஃபைல், சினாப்சிஸு, சாம்பிள் ட்ரான்ஸ்லேஷன் இதெல்லாம். ஓகே, இது இல்லாமல் ஜென்ரலாக இப்போ ட்ரான்ஸ்லேஷன் கிராண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. ட்ரான்ஸ்லேஷன் கிராண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்காலர்ஷிப் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸ்காலர்ஷிப்னா என்னது? ஸ்காலர்ஷிப் என்ன பண்ணுவீங்க? ஸ்காலர்ஷிப் இப்போ நீங்கள் ஸ்டடீஸ் போகிறீங்க, ஹையர் ஸ்டடீஸ் போகிறீங்கன்னா ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுவீங்க. உங்களுக்கு கிடச்சிதுன்னா ஸ்காலர்ஷிப் உங்களோட எக்ஸ்பென்சஸ் கவர் பண்ணுது. அது கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்பாக இருக்கலாம், ப்ரைவேட்டாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். ஸோ கிராண்ட் வந்து கிட்டத்தட்ட ஸ்காலர்ஷிப் மாதிரி தான். கிராண்ட் என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு இட்டாலியன் நாவலை வந்து நான் தமிழில் கொண்டு வரேன் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இட்டாலியன் கவர்மெண்ட் ஒரு கிராண்ட் வச்சுருப்பாங்க. நம்மளோட லிட்ரேச்சர் வந்து உலகம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணும், யாராவது அப்ளை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ட்ரான்ஸ்லேஷனுக்கு ஆகிற செலவு இட்டாலியன் கவர்மெண்ட்டே ஏற்றுக்கும் அப்படிங்கிறது தான் ட்ரான்ஸ்லேஷன் கிராண்ட். ஸோ அது வந்து நிறைய கண்ட்ரீஸில் இருக்குது, உலகம் ஃபுல்லாக நிறைய கண்ட்ரீஸில் இருக்குது. இந்த மாதிரி சொல்லவே வேணாம், சாஃப்ட் பவர் அதிகமாக இருக்க கண்ட்ரியில் டெஃபினட்டாகவே இருக்குது. தமிழ்நாடு வந்து ஃபஸ்ட் இயர்லேருந்தே நாமளும் ஒரு கிராண்ட் வச்சுருக்கோம்.
தமிழ் லிட்ரேச்சரை நீங்கள் வந்து உங்கள் கண்ட்ரியில் பப்ளிஷ் பண்ணணுன்னா அந்த டிரான்ஸ்லேஷனுக்கான செலவுகளை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏற்றுக்கும் அப்படிங்கிறது. இது என்னென்னா ஒரு ஸ்டிமுலஸ், ஒரு புஷ் தான் கொடுக்குறீங்க. இப்போ டிரான்ஸ்லேஷன் செலவு நீங்கள் தான் எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு 300 பேஜ் 350 பேஜ் புக்குக்கு வந்து உங்களுக்கு 1.5 லட்ச ரூபா ஆகுது நம்ம ஊர் இதில். ஸோ அந்த பேர்டனை வந்து நீங்கள் இமீடியட்டாக எடுத்துட்டிங்கன்னா ஒரு டீல் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ஃபாஸ்ட்டாக தான் நடக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வெறும் சென்னை இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர் மட்டும் நடத்தலை, இப்போ அதை தாண்டி இந்த மாதிரி ஸ்கீமும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு நல்ல ஒரு நாவல், இங்கே இருக்கிற ஒரு நாவல் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் கிராண்ட்டும் அப்ளை பண்ணுங்கன்னு அவங்ககிட்டயே சொல்லலாம். ஸோ ஈஸியாக மூவ் ஆகும் உங்களுக்கு. அப்புறம் பர்டிகுலராக பிச் பண்ணும்போது ஜென்ரலாக இதுவும் சொல்லலாம். நீங்கள் வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜ் தான் தமிழ், நம்ம எந்த லாங்குவேஜுக்கும் கம்மியும் இல்லை இதுவும் இல்லை மேலேயும் இல்லை. இப்போ க்ரீக் மாதிரி லாங்குவேஜ்லாம் மெயினாக தான் பிச் பண்ணுவாங்க. கிளாசிக்கல் லாங்குவேஜ் நாங்கள் வந்து எவ்வளவோ இதுலேருந்து இருக்கோம், அந்த அரிஸ்டாட்டில் அந்த இதுலேருந்து ஆரம்பிப்பாங்க, அப்போ இருந்து எங்களுக்கு லிட்ரேச்சர் இருக்குது, அந்த ஒரு இது இருக்குது, தொடர் இருக்குது எங்களுக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த லீனேஜும் நமக்கு இருக்குது தமிழ் லிட்ரேச்சருக்கு. மிச்ச லாங்குவேஜ் கூட இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல, பட் தமிழ் லிட்ரேச்சர் நீங்கள் அதுவும் பிச் பண்ணலாம். ரிச் இன் லிட்ரரி அந்த ட்ரெடிஷன்லேருந்து வர நாவல்ஸ் லிட்ரேச்சர்னு சொன்னால் அது ஒரு ஆடட் வேல்யூ. நெக்ஸ்ட் ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் புக் ஃபேர்ஸில் பிச் பண்ணும்போது கல்ச்சுரல் சென்சிட்டிவிட்டி ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். இது வந்து ஒரு ஸ்டோரி, அது சேம் டர்க்கிஷ் பப்ளிஷர் ஷேர் பண்ண ஸ்டோரி. இது வந்து ஒரு சில்ட்ரன் நாவல் தான் பண்ணியிருக்காங்க. எல்லாமே டீல் எல்லாமே முடிஞ்சு ஐ திங்க் பிரிண்ட்லாம் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். பட் அவங்க வந்து அந்த ஒரு இஸ்லாமிக் கவர்மெண்ட்டாக இருக்கனால அது வந்து அவங்க அதை பேன் பண்ணிட்டாங்க. அந்த கவரில் வந்து ஒரு பிக்கோட ஃபோட்டோ இருந்தனால அது வந்து நாட் எலிஜிபிள் ஃபார் பப்ளிஷிங் அப்படிங்கிற மாதிரி அவங்க கவர்மெண்ட்டில் அந்த ஒரு இது இருக்குது. ஸோ கல்ச்சுரல் சென்சிட்டிவிட்டி தெரியாமல் நம்ம ஒரு டீல் பண்ணுறதும் வந்து என்ன சொல்கிறது, இக்னோரன்ஸ் தான். தெரியாமல் பண்ணுறது, அவங்க என்ன ஜானர் ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னு தெரியாமல் நம்ம புஷ் பண்ணுறது. நம்மக்கிட்ட திருக்குறள் இருக்குது அப்படின்னு சொல்லி திருக்குறளை வந்து வம்படியாக திணிக்கிறது, அதுவும் ப்ராப்ளத்தில் தான் முடியும். ஸோ அவங்க எது எதிர்பார்க்குறாங்க, நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறது கரெக்டாக மேட்ச் ஆகணும். ஸோ கல்ச்சுரல் சென்சிட்டிவிட்டி ரொம்ப முக்கியம். பிச்சிங் சொல்லுவாங்க, இதுதான் அந்த B2B மீட்டிங்ஸில் நீங்கள் பேசுகிறது பேர் பிச்சிங். ஸோ அந்த பிச்சிங் ஒழுங்காக இருந்துச்சுன்னா டீல் கரெக்டாக உங்களுக்கு வந்து முடியும். கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதில் நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிக்கோட பிக்சர் வந்ததுனால என்ன பிரச்சனை, சில்ட்ரன் புக்கில் ஏன் வரக்கூடாதா அப்படின்னு நம்ம கேட்கலாம். பட் அது அவங்க கவர்மெண்ட்டில் அப்படி ஒரு இது இருக்குது. அதை நம்ம இன்டர்னலாக நம்மக்கிட்ட இருந்தாலும் அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணிக்கணும். அவங்க டிசிஷன் அது லேட்டராக அவங்க சேஞ்ச் பண்ணலாம். ஸ்டீரியோ டைப்ஸ் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இவங்க இந்த கண்ட்ரிலேருந்து வர பப்ளிஷர் இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படி தான் இருப்பாங்கன்னு நாம்ளே வந்து ஸ்டீரியோ டைப் வச்சுக்கூடாது. நெக்ஸ்ட் ஓகே, ஜென்ரலாக ஒரு இப்போ இந்த இதெல்லாம் சொல்லியாச்சு. பப்ளிஷிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப ஃப்ராக்மெண்டட்னு சொல்லுவாங்க, ஆர்கனைஸ்டு கிடையாது. இப்போ நீங்கள் ஐடியில் ஒர்க் போகிறீங்கன்னா உங்களுக்கு கம்பெனிஸ் எவ்வளோ ஆர்கனைஸ்டாக இருக்குது. கம்பெனிஸ் போய் ஜாயின் பண்ணதுலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐடி கார்டு வருது, உங்களுக்குன்னு ஒரு HR இருக்காங்க, உங்களுக்குன்னு ஒரு ஹைரார்க்கி இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ் இருக்கும். நீங்கள் பெரிய ஒரு லார்ஜ் எம்என்சியில் சேர்றீங்கன்னா கேப் அந்த மாதிரிலாம் நிறையா ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஆனால் பப்ளிஷிங் வந்து எக்ஸப்ட் ஃபார் ஒரு